வணக்கம் நேர்களே, இது உங்கள் குரல் உலகம். நான் உங்கள் ஜீவிதா பேசுகிறேன். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிறை மரணம், லாக்அப் டெத், அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். லாக்அப் டெத் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்க ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் அடித்து துன்புறுத்தி கொல்றது பேர் தான் லாக்அப் டெத். தமிழ்நாட்டில் எவ்வளோ லாக்அப் டெத் நடந்திருக்கு. அதில் முக்கியமான 3 லாக்அப் டெத் கேஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த 3 லாக்அப் டெத் கேஸில் ஒரு கேஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதில் முதல் கேஸ், சாத்தான்குளத்தில் தந்தை மகன் இருவர் லாக்அப் டெத். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஜெயராஜ், பெனிக்ஸ், இவங்க 2 பேர் தான். அதேமாரி 2026 அதாவது இப்போது நடந்த சிவகங்கையில் ஆகாஷ் லாக்அப் டெத் கேஸ். அதே மாதிரி 2025 திருபுவனத்தில் நடந்த ஒரு லாக்அப் டெத் கேஸ் அஜித்குமார். அந்த கேஸை பற்றி தான் இப்போ நம்ம விவரமாக பார்க்கலாம் வாங்க. அஜித்குமார் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவர். திருபுவனத்தில் ஒரு கோவிலில் காவலாளியாக வேலை செய்கிறாரு. ஒரு நாள் அஜித்குமார் வழக்கம் போல் வேலைக்கு போக, அன்னைக்கு அஜித்குமார் அவருக்கு நடக்க போகிற கொடுமைகளை தெரியாமல் இன்றைய வாழ்க்கையும் போல் அவர் வேலைக்கு போனார். அப்போது அந்த கோவிலுக்கு வெளியே நிறுத்தி வச்சுருந்த காரில் என்னோட நகைகளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி கேஸ் கொடுக்குறாங்க. எனக்கு இவர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னதும் போலீஸ்காரங்க என்ன ஏதுன்னு கேட்காமலே அஜித்குமாரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் அடித்து துன்புறுத்தியிருக்காங்க. நான் எடுக்கலை சார், அந்த நகையை நான் எடுக்கலை சார்னு அவ்வளோ தூரம் அஜித்குமார் சொல்லியும் அவங்க கேட்காம அடித்து அவரை துன்புறுத்தி அந்த இடத்துலே அவர் இறந்து போகிறாரு. அவர் இறந்து போன செய்தியை கேட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க, நிறைய பேர் கோபப்பட்டாங்க. அஜித்குமாரை கொன்ன அந்த 4 காவலாளிகளை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போராடிட்டு வந்துட்டு இருந்தாங்க. என்ன நேயர்களே, அவங்களோட போராட்டம் ஜெயிச்சுதா இல்லையா, அந்த 4 காவலாளிகளை கைது பண்ணாங்களா இல்லையான்றதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.